நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக புழல் ஏரிக்கு வரக்கூடிய நீரின் அளவானது 320 கன அடியிலிருந்து 2000 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஏரிக்கு நீர்வரத்து 2000 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அணையின் நீர்மட்டமும் உயர்ந்திருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரபு. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். டிட்வா புயலின் காரணமாக தமிழகத்தில் கடந்த 2 தினங்களாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று முன்தினம் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் நேற்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. இதனையடுத்து திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பல்வேறு நீர்த்தேக்கங்களிலிருந்து நீரானது சீராக வெளியேற்றப்பட்டது. ஆனால் எதிர்பார்க்கப்பட்ட மழை இல்லாத காரணத்தினால் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு வரும் நீர்வரத்தானது குறைந்ததன் காரணமாக அணையிலிருந்து வெளியேற்றப்பட்ட உபரி நீரானது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் அதிகாலை முதலே திருவள்ளூர் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்வரத்து அதிகரித்து உள்ளதால் புழல் ஏரிக்கு வரும் நீர்வரத்தானது காலை 320 கன அடியாக இருந்த நிலையில் தற்பொழுது அது 2000 கன அடியாக உயர்ந்துள்ளது. மேலும் அணையின் நீர் கொள்ளளவானது 2750 மில்லியன் கன அடி நீரும் அதன் நீர்மட்டமானது 18.80 அடியாகவும் உயர்ந்துள்ள நிலையில் அணையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அணைக்கு மேலும் நீர்வரத்து அதிகரித்தால் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படும் எனவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.